ஓடி ஒளிகிற ஆள் இல்லை என கூறும் முதல்வர் கள்ளக்குறிச்சிக்கு செல்லாதது ஏன் என கேள்வியை எழுப்பியிருக்கும் அதிமுகவின் ஜெயக்குமார், விஜயை பாராட்டுவதற்கும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார். நாங்கள் பார்த்தா ஓடி ஒளிகிற ஆள் இல்லைன்னு சொல்கிறாரு. ஓடி ஒளியிலன்னா நீங்கள் அங்கே போயிருக்க வேண்டியதானே? அதுவும் போல் வெறும் டேபிளை மட்டும் தட்டி சவால் விட்டால் போதுமா? இதுக்கெல்லாம் யார் அமைச்சர்? அந்த துறைக்கு தலைவர் யார் சொல்லுங்கள்? துறைக்கு தலைவர் யார்? சாட்சாத் மு க ஸ்டாலின் தானே தலைவர். சாட்சாத் உள்ளாட்சித்துறை உள்துறை அமைச்சர் யார்? திரு ஸ்டாலின் தானே. அவர் ஏன் ரிசைன் பண்ணல? இன்னும் இது அவை குறிப்பில் ஏறாது. இது குறித்து யாரும் ப்ரெஸ்ஸில் போடக்கூடாது. இது குறித்து எந்த ஒரு விவாதமும் தேவையில்லை. அப்படி ஒரு சர்வாதிகாரி மாதிரி ஒரு ஸ்பீக்கர் இருந்தால் அப்புறம் அது சர்வாதிகாரிகள் கூடாரமா இல்லை சட்டமன்ற கூடாரமான்றது சட்டமன்றமான்றது ஒரு கேள்விக்குரியாது. ஏன் மடியில் கணலாம் நான் சிபிஐக்கு விடுறாங்கன்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது. ஆளுங்கட்சியை சார்ந்த மிக 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 முக்கிய புள்ளிகள், கொஞ்சம் நஞ்சல்ல, மிக 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 முக்கிய புள்ளிகள் அவருடைய ஆதரவோடு தான் இன்றைக்கி இதெல்லாம் நடந்தது. அப்போது சாதாரண ஒரு சிபிஎஸ்சிஐடி விசாரிச்சா இது உண்மை வெளிவருமா? குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியில் தப்பாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருப்பவங்க அவர்கள் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால், எதிர்காலத்துக்கு இது ஒரு பாடமாக இருக்குன்னு சொன்னால் சிபிஐ விசாரணை தான் உகந்தது. நல்லது செஞ்ச யார் வேணாலும் பாராட்டலாம் இல்லையா? ஏன் மற்ற நடிகர் சைடாக நான் பாராட்டுறேன், விட்டுவில் போடுறேன், வரலான்னு தான் நான் சொன்னேன். கூட்டணிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. சரிதானே? கூட்டணி குறித்து அதெல்லாம் கட்சி முடிவு செய்கிற விஷயம். நாங்கள் ஏங்க வேண்டிய அவசியம் எந்த காலத்துலேயும் கிடையாது. புரியுதுங்களா? அவரை பொறுத்தவரை திரு அண்ணாமலை பொறுத்தவரையில் அவர் தான் பார்த்தீங்கன்னா 10 பேரை சேர்த்துக்கிட்டு நான் 20% 18% வாங்கினா சொல்லுவார். தாலும் எங்கள் ஆட்சியில் குரல் கொடுக்குற அமீர் எங்கே போனான்னு தெரில. அமீர் இன்னும் வாய் தரங்களை. திமுக இங்கே வருவார், பிரகாஷ் ராஜ் வருவார். திமுக எழுதி கொடுக்குற வசனத்தை பேசிட்டு போகிற பிரகாஷ் ராஜ் இன்னும் வாய் மூடி இருக்கார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.